அறக்கட்டளை உறுப்பினர்களுக்கும் இன்றைய சிறப்பு விருந்தினர் நாஸ்காம் திரு உதயசங்கர் அவர்களுக்கும் முதல்வர்கள், ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் நமக்கெல்லாம் தெரிந்தவர் சாணக்கியர். அவருடைய நூல் சாணக்கிய நீதி. அதில் அவர் 5 விஷயங்கள் மனிதன் தாயின் கற்பத்தில் இருக்கும் பொழுதே நிர்ணயிக்கப்படுகிறது அப்படிங்கிறார். அந்த 5 என்ன என்றால், ஆயுகு கர்மச வித்தம் ச வித்யா நிதனமேவச்ச பஞ்சை தானியபி கிருஷ்யந்தே கற்பஸ்தஸ்யைவ தேகினக. 1 ஆயுள், ஒருவனுடைய வாழ்நாள், லைஃப் ஸ்பேன். 2வது அவன் கர்மம், என்ன செயல் செய்ய போகின்றான், அவன் என்ன வேலைக்கு போக போகின்றான், அதனால் அவன் அடைகின்ற பலன் என்ன. 3வது வித்தம், செல்வம், பிராஸ்பரிட்டி. 4வது கல்வி மற்றும் அவனுடைய திறமை, புலமை. 5வது நிதனம், இறப்பு, எங்கு எப்படி எவ்வாறு இறப்பான். இந்த 5ம் ஒருவனுடைய தாயின் கற்பத்திலேயே நிர்ணயிக்கப்படுகிறது. அந்த வகையில் சாணக்கியரின் கூற்றுப்படி உங்கள் தாயின் கற்பத்திலேயே நீங்கள் சிறந்த பொறியாளராகவும் சிறந்த ஆர்கிடெக்டாகவும் ஆக வேண்டும் என்று நிர்ணயிக்கப்பட்டுவிட்டது. அதற்கு எங்கள் கல்லூரியை தேர்ந்தெடுத்து வந்திருக்கின்ற மாணவர்களுக்கும் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கின்ற பெற்றோர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் இனிய காலை வணக்கங்கள். கொங்கு கல்வி நிறுவனம் என்பது கட்டுப்பாட்டுக்கு, டிசிப்ளினுக்கு பெயர் பெற்றது. இது பெரும்பாலும் பெற்றோருக்கு மகிழ்ச்சியாக இருக்கும், மாணவர்களுக்கு எப்படிங்கிறது அவங்க தான் முடிவு பண்ணணும். கட்டுப்பாடுகள் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு அப்பாவும் மகனும் பட்டம் விட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த பட்டம் நல்ல உயரமா போச்சு. அப்ப அந்த பையன் சொல்றான், அப்பா இந்த கயிறு இருக்கிறதுனால தான் இந்த பட்டம் குறிப்பிட்ட உயரத்துக்கு மேல போக மாட்டேங்குது. அந்த கயித்தை கட் பண்ணிட்டா அந்த பட்டம் நல்லா உயரமா பறக்கும் அப்படின்னு சொல்றான். அவங்க அப்பா சொல்றாரு, அப்படியெல்லாம் கிடையாது, இந்த கயிறு இருப்பதால் தான் இந்த பட்டம் உயரமா போகுது. நாம் அந்த கயித்தை கட் பண்ணிட்டா அந்த பட்டம் உயரமா பறக்காது அப்படிங்கிறார். இவன் ஒத்துக்கவே இல்லை. கடைசியில் அவங்க அப்பா அந்த கயித்தை கட் பண்றாரு. அந்த பட்டம் அப்படியே கீழே ஆடி 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 ஒரு முள் புதரில் விழுந்து சிதைந்து விடுகின்றது. அந்த வகையில் அந்த கயிறு தான் இந்த கட்டுப்பாடு. இந்த கட்டுப்பாடு, டிசிப்ளின் அப்படிங்கிற கயிறு இருப்பதால் தான் இந்த பட்டம் உயரமாக பறப்பது போன்று மாணவர்களுடைய வருங்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்குத்தான் இவ்வளவு கட்டுப்பாடுகளும் டிசிப்ளின்களும். பெற்றோருக்கு சில செய்திகள். அதாவது நம்ம அப்பாகிட்ட இருந்து பையன் என்ன எதிர்பார்க்கிறான், பையன்கிட்ட இருந்து அப்பா என்ன எதிர்பார்க்கிறார், அம்மாகிட்ட இருந்து பையன் என்ன எதிர்பார்க்கிறான், அம்மா பையன்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கிறாள் அப்படின்னா, இது பையன்கிறது பொண்ணுன்னு போட்டுக்கலாம். நான் ஒரு இதுக்காக சொல்றேன். முதல்ல இது நல்ல அப்பாவா இருக்கணும், அன்பா இருக்கணும், பாசமா இருக்கணும், இதெல்லாம் அடிப்படை. ஆனா ஒரு அப்பா மகனிடம் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, அவன் கல்வி மற்றும் பண்புகளில் மிளிர்ந்து வெற்றிகரமானவனாக இருக்க வேண்டும். அதைத்தான் புறநானூறு சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே அப்படின்னு சொல்றோம். அதையே திருவள்ளுவர் தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது
தன்னை விட தன்னுடைய மக்கள், தன்னுடைய மகன் நன்றாக இருப்பது பெற்றோருக்கு மட்டும் பெருமை அல்ல, அது இந்த உலகத்துக்கும் பெருமை. அதே மகன் அப்பா கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, அப்பா தன்னுடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து வைக்க வேண்டும். நான் என்ன கேட்கிறேனோ அதையெல்லாம் எங்க அப்பா வாங்கி கொடுக்கணும். அன்னைக்கு ஒரு பையன் பார்த்தேன், டிஷர்ட்ல என்ன போட்டிருக்கிறான்னா, மை ஃபாதர் இஸ் அன் ஏடிஎம். ஏடிஎம்னா உங்களுக்கு தெரியும், பட்ட நமக்குன்னா பணம் வரும். ஒரு பையன் அப்பாவை ஒரு ஏடிஎம் தான் நினைக்கிறான். அப்போ நாம கேட்டதையெல்லாம் கொடுத்தால் பையன் வீணாகி விடமாட்டானா? கேட்டதையெல்லாம் வாங்கி கொடுத்தால் வீணாயிருவான், அளவுக்கு மீறி வாங்கி கொடுத்தால் வீணா போயிடுவான். தேவைக்கு கொடுத்தால் கண்டிப்பாக அந்த பையன் வீணாக மாட்டான். சோ பையன் அப்பா கிட்ட எதிர்பார்க்கிறது, அப்பா தனக்கு கேட்டதெல்லாம் கொடுக்கணும். அடுத்தது, ஒரு பெண்ணாக தாயினுடைய ரோல் மிகவும் அற்புதமானது, மிகவும் அழகானது. அவன் எதிர்பார்ப்பது அரவணைக்கும் தாய், அறிவுரை கூறும் தாய் அல்ல. தான் எதை வேண்டுமானாலும் செய்துவிட்டு வரலாம், நான் எப்படி வேண்டாலும் வந்தாலும் என்னுடைய தாய் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று மகன் நினைப்பான். ஆனா அப்பா அந்த பையன் வெற்றியுடன் வந்தா தான் ஏத்துக்குவார். இப்ப அம்மாக்கள் சொல்றாங்க, பையன்கிட்ட பொய் சொல்றான், மார்க் லிஸ்ட் காமிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்படி அவன் சொன்னால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில் இல்லை, அல்லது அதை கேட்கும் மனநிலையில் இல்லை. இல்லைன்னா அவன் எதுக்கு பொய் சொல்லணும்? அப்போ அதே சமயம் அவனுடைய குறைகளை ஆதரிக்க கூடாது. முதலில் அந்த பையன் சொல்வதை ஏற்றுக்கொண்டு பிறகு அவனுக்கு அறிவுரை சொல்ல வேண்டும். ஏன்னா கேட்கவே இல்லைன்னா அவன் உங்களிடம் பொய் தான் சொல்லுவான். உண்மை நிலையை ஏற்றுக்கணும். பையன் எப்படி இருக்கிறான், என்ன பண்றான், உண்மை நிலையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்ப படிக்கிற பையனை பார்த்து பெருமைப்படுறதுல ஒன்னும், அது இயல்பு, நாம சாதாரணமா பண்றோம். அப்ப படிக்காத பையனை பார்த்து வெட்கப்படுவதா? அதே போல சாதிக்கின்ற பையனை பார்த்து நம்ம பெருமைப்படுறோம், அது இயல்பு. அப்போ சாதிக்காத பையனை பார்த்து அவனிடம் வெறுப்பு கொள்வதா? பொதுவாக அந்த பையனுக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள், பொதுமக்கள் அதை செய்வார்கள். ஆனால் தாயே அப்படி செய்தால் அந்த பையன் எங்க போவான்? ஒரு சினிமாவோட வசனம் வரும், வற்றாத நதியெல்லாம் கடலை பார்த்து ஆறுதல் சொல்லும், அந்த கடலே வற்றிவிட்டால் என்ன அப்படிங்கிறது அந்த கடல் தான் அம்மா. பையன் ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சுட்டு வர்றான், தப்பு செஞ்சுட்டு வரும் பொழுது அவன் என்ன நினைக்கிறான்? இதை என் தாய் ஏற்றுக்கொள்வாள் என்ற பாதுகாப்பு உணர்வை ஏற்படுத்த வேண்டும். அவன் சொல்றத நிதானமா கேட்டு பிறகு அறிவுரை கூறி மாற்ற வேண்டும். கேட்டாதான் மாற்றணும். கேட்பதற்கே இடமில்லாது போய்விட்டால் அவன் எங்க போவான்? எங்காவது போகக்கூடாத இடத்துக்கு போயிடுவான். உங்கள் பையன், உங்கள் மகன் சோர்ந்து போய் இருக்கிறப்ப அவனை அருகில் அழைத்து வந்து, உட்காரப்பா, உன்னோட பிரச்சனை என்ன, உனக்கு என்ன இயலும், என்ன இயலாது, உன்னுடைய இயலாமை என்ன, உன்னுடைய கஷ்டம் என்ன, உன்னுடைய சஞ்சலம் என்ன, சொல், நான் இருக்கிறேன் அப்படிங்கிற மனநிலையில தாய் இருக்கணும். இது போன்ற சமயத்தில் அந்த தாய் கருணையுடனும் அனுசரணையுடனும் கன்சிடரேஷனுடனும் இருக்க வேண்டும். பொதுவா சொல்றதுண்டு, எங்க அம்மா கொடுக்கிற சாப்பாடு தான் ரொம்ப ருசியா இருக்குது, அந்த மாதிரி சாப்பாடு இல்லை அப்படின்னு பலரும் சொல்ல கேட்டிருக்கிறோம். என்ன காரணம்? ஏன் அம்மாவுடைய சாப்பாடு மட்டும் அவ்வளவு ருசியா இருக்குதுன்னா, முதல்ல அவன் அந்த சாப்பாட்டை போட்டு பிணைஞ்சு
அதுல உப்பு கரெக்டா இருக்குதா, காரம் கரெக்டா இருக்குதா, இனிப்பு கரெக்டா இருக்கிறதா என்று தான் சுவை பார்த்து அந்த குழந்தைக்கு ஊற்றான். உப்பு கம்மியா இருந்தா உப்பை சேர்க்கிறா, உப்பு அதிகமா இருந்தா நெய்ய சேர்க்கிறா. ஏனால் மகனுடைய சுவையும் தாயுடைய சுவையும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால அம்மாவுடைய சாப்பாடு ருசியா இருக்குது, எங்க அம்மா சாப்பாடு உங்களுக்கு ருசியா இருக்காது. சோ அந்த கன்சிடரேஷன், அந்த கருணை, அந்த விஷயம் எப்படி உணவு ஊட்டுவதில் இருக்கிறதோ அது அவன் வாழ்நாள் முழுவதும் இருக்க வேண்டும். இதுதான் அவங்கிட்ட அவன் தாயிடம் எதிர்பார்க்கிறான். ஒரு பையன், ஒவ்வொரு பையனும் தன் தாயிடம் எதிர்பார்ப்பது, நான் சொல்றதை என்னுடைய அம்மா காது கொடுத்து கேட்க வேண்டும், அவள் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவள் என்னை காட்டி கொடுக்க கூடாது, என்னை அவமானப்படுத்த கூடாது, என்னுடைய மனதை புண்படுத்த கூடாது என்ற நம்பிக்கை தாயார் கொடுக்க வேண்டும். அப்படி இல்லாம ஆரம்பத்திலேயே இவனை நான் கரெக்டா பர்ஃபெக்டா வளர்க்கிறேன், இவன் செய்யறது எதுவுமே சரியில்லை, இவனை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றால் அவன் மாறுவான் என்று நினைக்க வேண்டாம், அவன் உங்களை விட்டு விலகி விடுவான். ஆகவே ஒவ்வொரு பையனும் அரவணைக்கும் தாயாரைத்தான் விரும்புகின்றான். தாய் மகனிடம் எதிர்பார்ப்பது பொறுப்புணர்வும் கடமை உணர்வும். மகன் தாயுடன் எதிர்பார்ப்பது அரவணைக்கும் தாய். தந்தை மகனிடம் எதிர்பார்ப்பது வெற்றி. மகன் தந்தையிடம் எதிர்பார்ப்பது தந்தை ஒரு ஏடிஎம்மா இருக்கணும் அப்படிங்கிற அந்த வகையில் உங்கள் குழந்தைகளை எல்லாம் இங்கு கொண்டு வந்து விட்டிருக்கின்றீர்கள். உங்கள் குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்காக நீங்கள் சொத்தில், இடத்தில் முதலீடு செய்கின்றீர்கள், தங்கத்தில் முதலீடு செய்கின்றீர்கள், மியூச்சுவல் ஃபண்ட் இது போன்ற பல விஷயங்களில் முதலீடு செய்கின்றீர்கள். இதையெல்லாம் விட மிகச் சிறந்த முதலீடு உங்கள் குழந்தைகளிடத்தில் உங்கள் அன்பை முதலீடு செய்யுங்கள், உங்கள் அக்கறையை முதலீடு செய்யுங்கள், உங்கள் பாசத்தை முதலீடு செய்யுங்கள், உங்கள் நேசத்தை முதலீடு செய்யுங்கள். இதற்கெல்லாம் காரணமான உங்கள் பொன்னான நேரத்தை முதலீடு செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.